சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று குரோதி வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 18/8/2024 வளர்பிறை திரையோதசி திதி அதிகாலை 4:46 மணி வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி ஆரம்பமாகிறது. உத்திராடம் நட்சத்திரம் காலை 10:06 மணி வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்று நாள் முழுவதும் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய நாளில் சூலம் மேற்கு திசைக்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் இந்த நாளில் மிதுன ராசினருக்கு. பொதுவாக இன்றைக்கு கருநாளாக இருப்பதால் சுப நிகழ்ச்சியை தவிர்ப்பது நன்றாக இருக்கும். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு, அஸ்தமனம் மாலை 6:24 மணிக்கு. மேஷ ராசி நண்பர்களே, இந்த நாளில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலை உங்களுக்கு பெரிய அளவில் இன்று சாதகமாக இருக்கும். சிறிய அளவில் செய்து வருகின்ற தொழிலாக இருந்தாலும் அதில் ஆதாயம் கிட்டும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். செய்து வருகின்ற தொழிலை மேலும் விரிவு செய்வது பற்றி உங்களுக்கு சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கிறது. நீங்கள் நினைத்த வேலைகளை இந்த நாளில் நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். முயற்சி உங்களுக்கு வெற்றி தரும். பொதுவாகவே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது போல 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வரப்போவதில்லை. இந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த நாளில் தெய்வ அருள் என்பது உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும். பெரியோரின் ஆசீர்வாதமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்தவர்களிடமிருந்து எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். பொதுவாக குரு பகவானின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் கையில் எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கப் போகிறது. வரவு அதிகரிக்கும், நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சந்தோஷமும் ஒற்றுமையும் கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, இந்த நாளில் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா, சர்வ ஜாக்கிரதையா, நிதானமா, அமைதியா இருக்கணும். என்ன இப்படி சொல்றாரு இவருங்க நினைக்க வேண்டாம். அதற்கு காரணம் சந்திர பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். அதற்கு என்ன காரணம்னா, கவனம் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வாகனத்தை இயக்குகின்ற போது கவனம் சிதறும். அதன் காரணமாக விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதால் பொதுவாக சந்திராஷ்டம நாட்களில் இயந்திர பணியில் இருப்பவர்கள், வாகனம் இயக்குபவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கணக்கு வழக்கில் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதால் மிக நிதானமாக, இன்று ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கிறது, கரிநாளாகவும் இருக்கிறது, புதிய முயற்சிகள் எதுவும் வெற்றியடைய போவதில்லை. அதனால் இந்த நாளில் குடும்பத்தினருடன் இருந்து, வீட்டிலிருந்து உங்களுடைய வேலைகளை நடத்தி கொள்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். யோகத்தை உண்டாக்கும், லாபத்தை ஏற்படுத்தும். கடகராசி நண்பர்களே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சந்திர பகவான் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய, பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதிர்பார்த்த சந்தோஷமும் நிம்மதியும் இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படும். வரவு அதிகரிக்கும். துணிச்சலும் தைரியமும் கூடுதலாகவே இருக்கும். எதிர்பார்த்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும். துணிச்சலாக செயல்படலாம். ஆலயங்களுக்கு சென்று வரலாம். நண்பர்களுடன் பேசலாம். கூட்டு தொழில் பற்றி பேசலாம். கணவர் மனைவிக்குள்ளேயே இருந்த சங்கடங்கள் விலகும். அந்த உறவு இனியதாக இருக்கும். இந்த நாளில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக, சந்தோஷங்கள் காணக்கூடிய நாளாக, வருமானம் உண்டாகிடக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது.
இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ வணங்கி வழிபட்டு உங்கள் செயல்களில் ஈடுபடுங்கள். அது லாபம் அதிகரிக்கும். சிம்ம ராசி நண்பர்களே, பல்வேறு சங்கடங்கள் நெருக்கடிகள் என்று எல்லாம் இருந்தாலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்து வருகிறார். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எதிர்ப்புகள் எல்லாம் விலகிடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். துணிச்சலும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வம்பு வழக்கு பிரச்சனைகள், இழுபறியாக இருந்த பிரச்சனைகளை பேசியே தீர்த்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். பெரியோருடைய உதவி என்பது இன்று உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வெளியூர் பயணங்கள் இன்று வேண்டாம். கரிநாளாக இருக்கிறது, வெளியூர் பயணம் இன்று வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கிறது. வீட்டிலிருந்து ஒரு வேலைகளை பார்த்து கொண்டிருங்கள். குடும்பத்தினரை பாருங்கள், உறவுகளிடம் பேசுங்கள். அது மேலும் நன்மையை உண்டாக்கும். கன்னி ராசி நண்பர்களே, பூர்வ புண்ணியஸ்தானமான புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த நாளில் இருக்கிறது. பொதுவாக குரு பகவானின் பார்வையும் உங்களுக்கு இருக்கிறது. குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் எந்த விதமான சங்கடங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். சமூகத்தில் தனி அந்தஸ்தும் மரியாதையும் செல்வாக்கும் உயர்ந்திடக்கூடிய நிலை இருக்கும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிட்டும். பெரியவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பெரியவர்களால் ஆதாயம் கூடும். விஐபிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி இன்று நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஓய்வு நாளாக இருந்தாலும் ஏதாகிலும் ஒரு வேலையை சுமந்து கொண்டிருப்பீர்கள். ஏதாகிலும் ஒரு வேலை வந்து கொண்டே இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். என்ன, உங்களிடம் இன்னைக்கு ஒரு முடிவு இருக்கும். இதை அடைந்தாக வேண்டும் என்ற எண்ணமும் முடிவும் உங்களுக்கு இருக்கும். அதை அடைவதற்கு முன்னதாக அதற்குரிய தேவைகளை சேர்த்து கொள்வதற்காக உழைக்க வேண்டியதாக இருக்கும். பொதுவாக இந்த உழைப்பிற்குரிய நாள். இந்த நாளில் ஒரு நல்ல தகவல் என்னன்னா, 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பது. லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் லாபமாகும், வெற்றியாகும், வரவு அதிகரிக்கும், சங்கடங்கள் விலகும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நேரத்தில் 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷங்கள் காணக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கப் போகிறது. விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான நாள். தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக நீங்கள் மேற்கொள்கின்ற வேலைகள் எல்லாம், முயற்சிகள் எல்லாம் என்ற ஆதாயம் அடையக்கூடிய நிலை இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் காத்துக் கொண்டிருக்கிறது. குரு பகவானின் பார்வை உங்களுக்கு ராசிக்கு இருக்கின்ற காரணத்தினால் எல்லா விதமான சங்கடங்களும் உங்களை விட்டு விலகிவிடும். ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் என்பதெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான சாதகமான காலகட்டம் இது. இந்த நேரத்தில் 10ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அது தொழிலை விருத்தி செய்யக்கூடிய, வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகவும் ஆவணி மாதம் இருக்கிறது. இந்த நாள் 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு யோகமான நாள். தனுசு ராசி நண்பர்களே, 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். பொதுவாக கொடுத்த வாக்கை இன்று உங்களால் காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு இருக்கும். நிம்மதி இருக்கும். குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலையும் இன்று உங்களுக்கு இருக்கிறது. 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உடலை வாட்டிக் கொண்டிருந்த பிரச்சனைகள், மனதை வாட்டிக் கொண்டிருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அதிர்ஷ்டமான நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. போட்டியாளர்கள், விரோதிகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலையும் இப்போது ஏற்படும்.
இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும், நன்மைகள் அதிகரிக்கும், யோகங்கள் உண்டாகும், வார்த்தைகளால் சாதனை புரியக்கூடிய நிலை, சாதித்து கொள்ளக்கூடிய நிலை இந்த நாளில் உங்களுக்கு. மகர ராசி நண்பர்களே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்க ஜென்ம ராசிக்குள்ள சந்திர பகவான், மனக்காரகனான சந்திர பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவானின் பார்வை சொந்த வீட்டிற்கு இருக்கிறது. அந்த வீட்டில் புத பகவான் வசித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள் கொஞ்சம் இன்றைய நாளில் கொஞ்சம் வேறு விதமாக திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. மனம் தடுமாறும், சில விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும். எதை செய்வது, இதுவா அதுவா என்று ஒரு தள்ளாட்டம் ஏற்படும் இந்த நாளில். அதனால இந்த காலம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நிறைய நீங்க சாதிக்கணும். 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு என்பதெல்லாம் ஒரு பெரிய யோகமான நிலை. இந்த நிலையில் வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் முதலில் வருமானத்தில் கவனம் செலுத்துங்கள். சிந்தனையை ஒன்றாக்குங்கள். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் போனாலேயே இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாகும். கும்பராசி நண்பர்களே, இந்த நாளில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த சஞ்சார நிலை என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு இந்த செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத செலவுகள், தேவையற்ற செலவுகள், திட்டமிடாத செலவுகள் என்பது இன்று உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, வரவு செலவில் இன்று கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக நான் எல்லோருக்குமே சொல்லிக் கொள்வது ஒரே ஒரு தகவல் மட்டும்தான். 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் கடன் கொடுத்திடக்கூடாது. கடன் கொடுத்தால் அந்த பணம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கிறது. அதனால் நிதானமாக குடும்பத்திலிருந்து அமைதியாக இருப்பது உங்களுக்கு இன்று நன்மையை ஏற்படுத்தும். மீன ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான காலகட்டத்தில் அடியெடுத்து வச்சிருக்கீங்க. 3ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன் என்கின்ற காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம். எல்லா விதமான நெருக்கடிகள் இருந்து இப்போது வெளிவர முடியும் உங்களால. இன்று கூடுதலாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் மனக்காரகன், லாபத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய இடம் அந்த இடம். அப்போ எதிர்பாராத வரவு, எதிர்பார்த்த சந்தோஷம். பொதுவாக வாழ்க்கையில சந்தோஷம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். 11ஆம் இடம் என்பது வேறு விதமான இனிமையான சந்தோஷங்களை கொடுத்திடக்கூடிய இடம், எதிர்பார்த்த வரவுகளை உண்டாக்கிடக்கூடிய இடம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த யோகமான நாளாக இருக்கும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும், மனதில் இருந்த பிரச்சனைகள் விலகும், முயற்சிகள் வெற்றியாகும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா வகையிலும் பார்த்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்ல வேண்டும். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.